காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். தந்தை, மைந்தர், தூயாவியராகிய திரியேக கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக. இப்பரிசுத்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் யாவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை போற்றி பாடுவோம். ஜெபம் செய்வோம். நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்து உம்மை ஆராதிப்பதும் உம்மை மகிமைப்படுத்துவதும் எத்தனை பெரிய பாக்கியம். உம்முடைய தூய கரத்தினால் எங்களை தாங்கி நடத்துகிற உன்னத அனுபவங்களை எண்ணி நன்றி செலுத்தவும், உம்முடைய தெய்வீக சமாதானத்திலே நாங்கள் மகிழவும் ஆண்டவர் தருகின்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த தொழுகையிலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைவாய் அசைவாட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கின்ற ஆண்டவருடைய வேத வசனங்கள் மூலமாக எங்கள் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படவும், ஆண்டவருக்குள் நாங்கள் வேறு கொண்டு கனி கொடுக்கின்ற ஜீவியத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்யும். இந்த பரிசுத்த தொழுகை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இறை நாம மகிமைக்காக பாமாலைகளில் 7வது பாமாலை நாம் தேவ சந்நிதானத்தில் மகா மகிழ்ச்சியாக வந்தாதி கர்த்தர் அண்டையில் வணக்கம் செய்வோமாக.
முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதம் 146. சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. உள்ளோருக்கு மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆண்டவருடைய தூய சன்னிதானத்திலே நம் உள்ளத்தின் ஆழங்களை சோதித்து ஆராய்ந்து கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அர்ப்பணம் செய்வோம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்தேன். அவர் எனக்கு இறங்கினார் என்று பக்தன் குறிப்பிடுகிறான். சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனே வனம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்வான். மனம் திரும்புங்கள் என்கிற ஆண்டவருடைய அறைகூவலை நாம் பெற்றிருக்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்கிற ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருந்தோம். பல நேரங்களில் கனியற்ற ஜீவியங்கள், கனிகள் நிறைந்த வாழ்வு போல மாய்மாலும் நிறைந்த பக்தி அனுபவங்கள்.
ஆண்டவருடைய கரத்திலே இரக்கத்திற்காய் நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மிடத்தில் கனியுள்ள ஒரு ஜீவியத்தை எதிர்பார்க்கிறார். கொத்தி உரம் போட்டு கனிகள் கிடைக்குமா என்கிற ஏக்கத்தோடு ஆவலோடு நிற்கிறார். காட்டு ஒலிவ மரங்களாய் இருந்த நம்மை ஆண்டவர் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றினார். ஆயினும் பல நேரங்களில் நம்முடைய ஜென்ம சுவாபங்கள், பாவத்தின் செயல்களை பல நேரங்களில் வெளிப்படுத்துகிற அனுபவங்கள் நமக்கு உண்டு. நம்முடைய விசுவாச வாழ்வின் பாதைகளில் பல நேரங்களில் நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக ஆண்டவருடைய தெய்வீக முகத்தை காணாமல் அவரை விட்டு நாம் தூரம் செல்வதற்கு காரணமாய் அமைந்தது. நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக மாற்றுவேன் என்ற ஆண்டவருடைய கரத்தை நாம் நோக்கி பார்ப்போம். பாவத்தை வெறுக்கின்றவர், எந்த பாவியையும் புறம்பே தள்ளாதவர், அவர் அண்டை திரும்பி வருகின்ற அத்தனை பேருக்கும் மீட்பை இலவசமாக தருகிறார். வெறியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று சொல்லி முழுக்கு முனிவர் யோவான் ஜனங்களை குறித்து கேள்வி எழுப்பினார். ஆண்டவருடைய தூய சன்னிதானத்திலே பல நேரங்களில் நம்முடைய ஜென்ம சுவாபங்களும் தீய செயல்களும் சாட்சியற்ற அனுபவங்களும் நம்முடைய விசுவாச வாழ்விலே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவதற்கு பதிலாய் மகிமை குலைச்சலை ஏற்படுத்தின அனுபவங்கள் நமக்கு உண்டு. நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாயிருந்தது? நம்முடைய சொல், செயல், நடை, உடை, பாவனைகள் ஆண்டவருக்கு ஏற்புடையவைகளாய் இருந்ததா? நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறது போல நீங்களும் உலகத்திற்கு ஒளியாய் வாழுங்கள், ஒளி கொடுக்கிற மக்களாய் இருங்கள் என்ற அறைகூவலை பெற்றிருந்தும் பல நேரங்களில் இருளின் சாயலை வெளிப்படுத்தினோம். சுவை கொடுக்கின்ற உப்பாய் வாழ வேண்டும் என்கிற அழைப்பை பெற்றிருந்தோம். சாரமற்ற உப்பாக நம்முடைய விசுவாச வாழ்வு அமைந்தது. நம்மோடு கூட வாழுகின்ற உறவுகளை பல நேரங்களில் சிதைத்த நேரங்கள் உண்டு. உறவின் அனுபவங்களில் பல நேரங்களில் அங்குமிங்கும் கோள் சொல்லி பொறாமையின் எண்ணங்கள், எரிச்சலின் எண்ணங்கள் சகோதர உறவையும் குடும்ப உறவுகளையும் சிதைத்த நேரங்கள் நமக்கு உண்டு. கனிகளற்ற நம்முடைய ஜீவியத்தில் கனிகள் நிறைந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அண்டை திரும்பவோ, நாம் ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்கிற விருப்பம் ஆண்டவர் நம்மிலே தந்து நம்மை அழைக்கிறார். நாம் மாம்சத்துக்குரிய சிந்தைகளை சுமக்காதபடி கிறிஸ்துவனுடைய சிந்தையை சுமப்பதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். மாம்சத்தின் எண்ணங்கள், ஜென்ம சுவாபங்கள், மாமிச சாயல்களை சுமந்தே நாம் திரிகிறோம். ஆவிக்குரிய சிந்தை அணிந்த மனிதர்களாக, ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்துகின்ற மனிதர்களாய்
வாழ்வதற்கு ஆண்டவரே என்னை பண்படுத்தும் என்று சொல்லி மன்றாடுவோம். சீடரின் கால்களை கழுவினவரே, செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே என்ற பாடலுடைய சரணங்களை இணைந்து பாடுவோம். சீடரின் கால்களை கழுவினவரே, செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. பாரூரின் பாவங்களை போக்கினவரே, பாவி என்னுடைய பாவ உள்ளத்தை கழுவி சுத்திகரியும். ஆண்டவருடைய திருக்கரத்திலே அமைதியாக நம்மை அர்ப்பணம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூய ஆவியானவருடைய கிருபையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமே. ஆண்டவருடைய கரத்தினின்று புதிய வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவர் நம் வாழ்வில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பார். ஒரு வார காலமளவுமாக நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்தார். ஆபத்துக்கள், நாசமோசங்கள், விக்கினங்கள் நடுவிலும் கர்த்தர் நம்மை தாங்கி நடத்தின தயவுகளுக்காய் நன்றி செலுத்துவோம். வேலை செய்கிற இடங்களில் உழைப்பதற்குரிய ஆற்றலை தந்தார். நாம் வீட்டிலே இருக்கின்ற நேரங்களில் குடும்ப காரியங்களை பொறுப்புடன் கவனிப்பதற்கு ஆண்டவர் கிருபை புரிந்தார். பிள்ளைகளுடைய வாழ்வில் நல்ல சரீர சுகத்தை ஆண்டவர் தந்தார். ஊரிலிருந்து நல்ல செய்திகளை கேட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். ஆண்டவருடைய அளவற்ற கிருபைகள், தெய்வீக பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பிற்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடவுள் நமக்கு தந்திருக்கிற பெற்றோர், குடும்ப உறவுகள், வாழ்க்கை துணைவர், வாழ்க்கை துணைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் என்று பல நிலைகளில் ஆண்டவர் நமக்கு அழகிய உறவை தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம்.
ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை உன்னத ஸ்தானத்திலே அமரச் செய்து உயர்வுகளை நமக்கு தந்து ஆண்டவர் நம்மை நடத்தின தயவுகளுக்காய் நன்றி செலுத்துவோம். அவருடைய திருக்குமாரன் மூலமாக நமக்கு இலவசமாய் மீட்பை தந்தார். நாம் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய தாய்மொழியாம் தமிழிலே கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் தந்த திருமறைக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு தந்த அழகிய ஆலயம், ஆலயத்தின் ஆராதனைகள், திருச்சபையின் ஊழியங்கள், குடும்ப உறவுகள், நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் தந்த அழகிய தேசம், இந்த தேசத்திலே உழைத்து வாழ்வதற்கு ஆண்டவர் தந்த கிருபை, தூரமான இடங்களில் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் வசித்தாலும் நாம் நல்ல செய்திகளை கேட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்கு ஆண்டவர் கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாத்தார். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருப்பது விருதா என்று சொன்ன மெய்யான அனுபவத்தையும் மெய்யான பாதுகாப்பையும் நமக்கு தந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்த தயவிற்காய் நன்றி செலுத்துவோம். துன்பங்களை சந்தித்தோம், இன்னல்களையும் இடரல்களையும் சந்தித்தோம். ஆண்டவர் நம்மீது கண்ணோக்கி ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். ஆண்டவருடைய எல்லா நன்மைகளை எண்ணி எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்ற பாடலுடைய பல்லவி மற்றும் சரணத்தை இணைந்து பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். ஆண்டவரே, துன்ப நேரத்தில் உற்ற துணைவராக, பாதுகாப்பற்ற சூழலில் தெய்வீக பாதுகாப்பை தருகின்ற தெய்வமாக, தேவைகளில் நிறைவை கட்டளையிட்டு யெகோவா ஈராக எங்களோடு கொண்டு எங்களை கரம் பிடித்து வழிநடத்தின எல்லா தயவுகளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற வாழ்வின் காலங்களில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தை காண ஆண்டவரே கிருபை செய்யும். இந்த வார சூழல்களிலே உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றவும், உமக்கு பிரியமான வழிகளிலே நாங்கள் நடக்கவும், ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்கவும், சாட்சியின் மக்களாய் வாழ்வதற்கு ஆண்டவரே ஆற்றலை தாரும். ஆண்டவருடைய கிருபை எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இம்மானுவேலராம் நம்மோடு கூட இருக்கின்ற தெய்வம் இனிமேலும் நம்மை நடத்துவார்ந்த விசுவாசத்தோடு தாவீது அரசன் ஏறெடுத்த ஸ்தோத்திர ஜபத்தை யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். அமருங்கள். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்கலாம்.
பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியை திருவாளர் ராபர்ட் அவர்களும், நிருப பகுதியை திருமதி பிரபா ஜஸ்டின் அவர்களும் படிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி உபாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 32 முடிய. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். உங்கள் தேவனாய கர்த்தர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். நீர் சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது கிறிஸ்டியன் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் எபேல் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய். அவைகள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் மேற்கு வழிகளாய் கானானியர் குடியிருக்கிற நட்டு வெளியில் கில்கானுக்கு எதிரான மோரே என்னும் சமபூமியில் அருகே அல்லவோ இருக்கிறது. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்திரித்து கொண்டு அதிலே குடியிருப்பீர்கள். ஆகையால் உங்களுக்கு இன்று நான் ஏற்படுத்துகிற சகல கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு நடக்க கடவீர்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினேன் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினாலே உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்றார் என்பவைகளே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிவுள்ள வேத வசனங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றான். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. யாவரும் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள்.
ஜெபம் செய்வோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்லி வாக்குரைத்து, தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் உணவளிக்கிற நல்ல தெய்வமே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இவ்வுலக வாழ்வின் பயணத்திலே பல கடினங்கள், சவால்கள், பல பாரங்கள், தேவைகள், ஆண்டவர் எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழல்களையும் ஆண்டவருடைய கரத்திலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு சூழ்நிலைகளும் எங்களுக்கு நல்ல ஆலோசகராக தெய்வீக கிருபையினால் எங்களை நிரப்பி பரத்தின் ஒத்தாசையும் வழிகாட்டுதலையும் தெய்வீக சமாதானத்தையும் எங்களுடைய உள்ளங்களிலே தந்து, திகையாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய கரம் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ இறங்கும். ஆண்டவரே, வேலைகளிலே பல கடினங்களை எதிர்கொள்ளுகிற பிள்ளைகள் உண்டு, குடும்பங்களிலே பல சிக்கல்களை சந்திக்கிற பிள்ளைகள் உண்டு, ஊரிலே குடும்பங்களை விட்டு தனிமையாக இந்த இடத்தில் வாழுகின்ற போதும் பலவித செய்திகளினாலும் பலவித கடின அனுபவங்களினாலும் பல நேரங்களில் குடும்பத்தை குறித்து பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, நீ இறங்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய குடும்பங்களில் உம்முடைய அமைதி, உம்முடைய தெய்வீக கிருபை, தெய்வீக பாதுகாப்பு, பரத்தின் ஒத்தாசை நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை தாமே எங்களுடைய குடும்பங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து வேதனையோடு இருக்கிற குடும்பத்தின் மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். சகோதரர் டேனியல் செல்லப்பா அவர்களை இழந்து தவிக்கிற குடும்பத்தின் மக்களுக்கு ஆண்டவர் தெய்வீக ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவருடைய கிருபையும் நீர் கொடுத்து தாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரம தந்தையாம் ஆண்டவருடைய துணை ஒவ்வொரு நாளும் உண்டு என்ற அனுபவத்தை பிள்ளைகள் பெற்று ஆண்டவருக்குள் மகிழ கிருபை செய்யும். ஆண்டவருடைய கிருபைதாமே துக்கபாரத்தோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு தெய்வீக ஆறுதலையும் உலகம் கொடுக்கக்கூடாத மெய்யான சமாதானத்தையும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கிருபையும் அன்பு பிள்ளைகள் பெற்று மகிழ ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய ஆலய சமூகத்திலும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகளை குறித்த பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு, மணலை குழந்தைகளாக இருக்கிற பிள்ளைகள், பள்ளிகளுக்கு செல்லுகிற பிள்ளைகள், வாலிப வயதிலே இருக்கிற பிள்ளைகள், கல்விகளை நிறைவு செய்து வேலை வாய்ப்புகளுக்காய் முயற்சி செய்கிற பிள்ளைகள், கல்வி நிலையங்களிலே தங்கி படிக்கிற பிள்ளைகள்,
எல்லாரையும் உடைய திருக்கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பலவான் கையில் உள்ள அம்புகளை போன்று ஆண்டவருக்கு என்று சாட்சியுள்ள பிள்ளைகளாக, தானியேலும் அவனுடைய நண்பர்களைப் போன்று விசுவாச வாழ்வில் வைராக்கியம் நிறைந்த பிள்ளைகளாக, யோசேப்பை போன்று கனிதரும் செடிகளாக, பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தை தரித்து கொண்டு ஆண்டவர் அளிக்கிற உன்னத வாழ்வை பெற்று உயர்விலே மகிழ ஆண்டவர் கிருபை செய்யும். இவ்வுலக வாழ்வின் தீமைகளுக்கு எங்களுடைய பிள்ளைகளை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். பலவிதமான போதை வஸ்துக்கள், ட்ரக்ஸ் போன்ற காரியங்கள், பலவிதமான தீமைகள் இந்த உலகத்திலே சூழ இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தீமை நிறைந்த உலகத்தில் எங்களுடைய பிள்ளைகள் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற விசுவாச வாழ்வை சாட்சியோடு காத்துக்கொள்ள கிருபை செய்யும். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என்ற தூய அனுபவத்தை எங்களுடைய வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகள் பெற்று ஆண்டவருக்குள் சாட்சியாய் வாழ கிருபை செய்யும். ஊடகத்தின் தாக்கங்கள், சமூக ஊடகங்களினால் தங்களுடைய நேரங்களை வீணாக்காதபடியும் ஆண்டவர் தாமே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் தெய்வீக கிருபைகளை கர்த்தர் கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ ஆண்டவர் உதவி செய்யும். கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகள் படிக்கிற இடங்களில் உடைய கிருபை தங்கட்டும். படிக்கிற இடங்களிலே நல்ல நண்பர்கள் கிடைக்கட்டும். ஆண்டவரோடு உறவாடுகின்ற அனுபவத்திலே பிள்ளைகள் பெருகட்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நேசிக்க ஆண்டவர் கிருபை செய்யும். ஆண்டவருடைய கிருபை தாமே பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலும் நாங்கள் செய்கிற வேலைகள், பலவிதமான பிரயாசங்கள், உஷ்ணகால சூழல்களிலும் கடினமான பணிகளை மேற்கொள்ளுகிற பிள்ளைகள் உண்டு. வேலைகள் நிமித்தமாக பல இடங்களுக்கு பிரயாணப்படுகிற போதும், கடினமான வெயில் சூழல்களிலே பணிகளை மேற்கொள்ளுகிற போதும் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய தெய்வீக கிருபைகளையும், சரீரத்துக்கு தேவையான நல்ல நீர்ச்சத்துக்களையும், தெய்வீக ஆற்றலையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்னுடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே வேலை செய்கிற இடங்களில் ஊதியம் சரியாக கிடைக்கவில்லையே என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் தாமே நல்ல ஊதியங்களும் வேலைகளில் நிரந்தரமில்லாத ஒரு சூழல், புதிய வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்து நிற்கிற அனுபவம், வேலை செய்கிற நிறுவனங்களில் பணியாற்றுகிற இடங்களில் பல கடினங்கள், பிரச்சனைகள், ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலேயே தருகிறோம். தம்முடைய தூய கிருபை தாமே உழைப்பிலே நாங்கள் மகிழவும், உழைப்பின் மூலமாய் உயர்வுகளை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்யும். புதிய வேலை வாய்ப்புகளுக்காய், தகுதிக்கேற்ற வேலைகளுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படுகிற நேரங்களில் கர்த்தர் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பஹ்ரைன் தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்கள், தேசத்தினுடைய அரசர், நாட்டினுடைய பிரதானமான பதவிகளை வைக்கின்றவர்கள், தேசத்தின் அதிகாரிகள், காவல்துறையினர், இராணுவத்தினர், தேசத்தினுடைய பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுகின்றவர்கள், எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தம்முடைய தெய்வீக கிருபையும் தெய்வீக ஆற்றலும் ஆண்டவருடைய கரம்தாமே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையை கர்த்தருடைய பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் முன்னிறுத்தவும், கர்த்தருடைய வார்த்தைகளை முன்னிறுத்தி ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படுத்துவதற்குரிய ஆற்றலை கர்த்தர். விசேஷமாக நாட்களிலே நடைபெற இருக்கிற திருச்சபை தியான கொடுகையை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவருடைய வல்லமையின் கரம்தாமே நிறைவாய் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வரும் நாட்களில் நடைபெற இருக்கிற நற்செய்தி கொடுகைக்காய் ஜெபிக்கிறோம். செப்டம்பர் 3, 4, 5 ஆகிய நாட்களில் நடைபெறுகிற நற்செய்தி கொடுகைகள் மூலமாக உம்முடைய வார்த்தைகள் தெளிவாய் போதிக்கப்படவும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் உள்ளங்கள் திருப்பப்படவும் ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று உம்முடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற அருமையான சகோதரர் சாம்சன் பால் அவர்களையும் கரத்திலே தருகிறோம்.
ஆண்டவருடைய தெய்வீக வல்லமையின் கரம் தாமே அன்பு மகனோடு நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக எங்களுடைய தேசத்தை தருகிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். எங்களுடைய வாழ்வுக்குரிய தேவைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவர், எங்களுடைய திருச்சபையினுடைய ஊழியங்களில் பல்வேறு விதமான ஜெபக்குழுக்கள் உண்டு. வாலிபர் ஜெபக்குழுக்கள், ஆண்டவரே ஒவ்வொரு நாட்கள் நடைபெறுகிற மிஷனரி ஜெபக்குழுக்கள், ஆண்டவரே தனிநபர் ஜெபக்குழுக்கள், ஆண்டவரே குடும்பமாக நாங்கள் கூடி ஜெபிக்கிற ஜெப நேரங்கள், ஆண்டவரை ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவர் தாமே இந்த ஜெப ஊழியங்களிலே நாங்கள் இணைந்து பங்கு பெறுவதற்குரிய கால சூழல்களை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் தருகிறோம். கிருபையினாலும் நன்மையினாலும் முடி சூட்டி வழி நடத்தும். எங்களுடைய இந்திய தேசத்தையும் கரத்திலே தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய தேசத்திலே தெய்வீக நன்மைகளும் மேலான தெய்வீக ஆசைகளை பெற்றுக் கொள்ளட்டும். விசேஷமாக புதிய ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடி புதிய ஒரு ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபைதாமே 80 ஆண்டு காலம் எங்களுடைய தேசத்தை நடத்தின ஆண்டவருடைய கரம் தொடர்ந்து எங்களுடைய தேசத்திலே நிறைவாய் தங்கட்டும். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், தேசத்தினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் எல்லாரையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய கிருபை நிறைவாய் தங்கட்டும். உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவர் கற்பித்து தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடைகளே, ஆமீன். அமருங்கள். தொடர்ந்து பாடகர் குழுவினரோடு கூட இணைந்து நாம் எல்லாரும் பாடலாம். அமர்ந்த வண்ணமாக வழி என்றால் அது எது? அது ஜீவ வழி என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அந்த நேரத்தில் இறை நாம மகிமைக்கென்று காணிக்கைகள் சேகரிக்கப்படும். திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் ஆசரிக்கின்றவர்கள் இறைவேண்டலுக்காக நீங்கள் முன்பாக வரவும். வழி என்றால் எது? அது ஜீவ வழி. வழி என்றால் எது? அது ஜீவ வழி. வழி காட்டிட வந்தவர் யார்? அவரே இயேசு. வழி காட்டிட வந்தவர் யார்? அவரே இயேசு. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவ நதியும் அவரே. சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவ நதியும் அவரே. சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. அவரே இயேசு, அவரே இயேசு. ஒளி என்றால் எது? அது ஜீவ ஒளி. ஒளி என்றால் எது? அது ஜீவ ஒளி. ஒளி காட்டிடும் உத்தமர் யார்? அவரே இயேசு.
ஒளி காட்டிடும் உத்தமர் யார்? அவரேசு. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவ நதியும் அவரே, சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவ நதியும் அவரே, சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. அவரேசு, அவரேசு. ஜலம் என்றாலது அது ஜீவ ஜலம். ஜலம் என்றாலது அது ஜீவ ஜலம். ஜலம் காட்டும் சர்க்குருயா அவரேசு. ஜலம் காட்டும் சர்க்குருயா அவரேசு. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவ நதியும் அவரே, சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவ நதியும் அவரே, சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. அவரேசு, அவரேசு. கிடைத்த காணிக்கைகளுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள இந்த மகிமையான அனுபவத்தை நாங்கள் பெற்று இவ்வுலகில் ஆண்டவரால் உழைப்பின் மேன்மைகளால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உழைப்பின் மூலமாய் கிடைத்த வருமானங்களில் மகிழ்வதற்கு ஆண்டவர் எங்களை ஆற்றல் படுத்தினீர், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே ஸ்தோத்திரத்தோடும் பொருத்தனையோடும் ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி படைத்த இந்த காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரியும் ஆசிர்வதியும். ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்து ஆசிர்வதித்த தெய்வம் 2 காசு போட்ட விதவையினுடைய காணிக்கையை அங்கீகரித்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு என்று கொடுத்து விட்டாள் என்கிற சாட்சியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பெண்மணியைப் போன்று ஆண்டவருக்குரியதை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொடுக்கிற அனுபவத்திலே கர்த்தர் எங்களை நடத்துகிற ஒவ்வொரு தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த வாரத்திலும் புதிய வயதில் அடியெடுத்து வைக்க இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும். குடும்ப வாழ்விலே புதிய ஆண்டில் பிரவேசிக்க இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேண்டிய தெய்வீக சுகத்தையும் சரீர பலத்தையும் உழைப்பின் மேன்மைகளில் மகிழவும் குடும்பங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிற தூய அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் பெற்று ஆண்டவருக்குள் மகிழ கிருபை செய்யும். திகையாதே கலங்காதே நன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய கரம் அன்பு பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். ஆலய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்யும். தம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் அமருங்கள்.
இந்த நாளிலும் கூட இந்த மாலை வேளையிலே சிறுவர்களின் சிந்தனைக்காக ஒரு சிறிய சிந்தனையை பகிர்ந்து கொள்ள ஆயத்தப்படுகிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தை நம்முடைய சில்ட்ரன் பைபிள் ஸ்கூலில் உள்ள பிள்ளைகளை யாராவது ஒரு ஆள் எழும்பி நின்று வாசித்தால் நலமாக இருக்கும். ஒருவேளை ஆங்கில வேதாகமம் கையில் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னாலும் ஆங்கில வேதாகமத்திலே நீங்கள் படிக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தை சில்ட்ரன் பைபிள் ஸ்கூலில் உள்ள யாராவது ஒரு பிள்ளைகள் எழும்பி நின்று நீங்கள் படிக்கலாம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்து வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வெள்ளூர் என்றாலே நமக்கெல்லாருக்கும் நினைவு வருகிறது சிஎம்சி மருத்துவமனை. நம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தனையாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். பிள்ளைகள், இந்த சிந்தனை வசனத்தை நீங்கள் எல்லாரும் குறித்து கொள்ளுங்கள். வருட இறுதியிலே இந்த சிந்தனை வசனத்தை மையமாக வைத்து உங்களுக்கான மனன வசனம் ஒப்புவித்தல் போட்டியும் நடைபெறும். சிஎம்சி மருத்துவமனை இருப்பது தமிழ்நாட்டிலே வெள்ளூர் என்கிற இடத்திலே அமைந்திருக்கிறது. அந்த வெள்ளூருக்கு அது ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. அந்த வெள்ளூர் மருத்துவமனையினுடைய உருவாக்கத்திற்கு பின்னாக இருந்த ஒரு பெண்மணியினுடைய பெயர் ஐடா சோஃபியா ஸ்கடர். இந்த பெண்மணி டிசம்பர் 9ஆம் தேதி 1870 இந்த உலகத்தில் குழந்தையாக ஜனிக்கின்றார். இந்த பெண்மணி தன்னுடைய பெற்றோரோடு கூட, பெற்றோர்கள் மிஷனரியாக அந்த பிராந்தியத்தில் பணியாற்றி வருகிறார்கள். அச்சூழலில் அந்த பெண்மணி சிறு குழந்தையாக இருக்கின்ற போது அந்த மிஷனரி பெற்றோரோடு கூட வசிப்பதற்காக வருகிறார்கள். அமெரிக்க தேசத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் தன்னுடைய பெற்றோரோடு நேரத்தை செலவிடுவதற்கு வருகிறார்கள். விடுமுறை காலத்திலே நாம் எல்லாரும் ஊருக்கு போவது போல இந்த பெற்றோர் மிஷனரி பெற்றோரோடு கூட தன்னுடைய நேரத்தை செலவிடுவதற்கு அமெரிக்க தேசத்திலிருந்து இந்த பெண்மணி ஐடா ஸ்கடர் அங்கே வெள்ளூருக்கு வருகிறார்கள். அது ஒரு நல்ல நடுநிசி இரவு. அப்பொழுது திடீரென்று மிஷனரியினுடைய இல்லத்தின் கதவு தட்டப்படுகிறது. தட்டப்படுகிற போது அங்கே ஒருவர் கேட்கிறார், என்னுடைய மனைவி பிரசவ வேதனையால் துடிக்கிறார்கள், காப்பாற்ற வேண்டும், பெண் மருத்துவர் இருந்தால் சொல்லுங்கள். இந்த மிஷனரி சொல்லுகிறார், என்னுடைய துணைவியர் தற்போது என்னோடு கூட இல்லை, இந்த வேதனையில் நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்று கேட்டபோது அந்த மனிதர் சொல்லுகிறார், வேண்டாம். இதை போன்று 2 மனிதர்களும் இதே கோரிக்கையோடு இந்த மிஷனரியை வந்து சந்திப்பதிலும், அந்த 2 கோரிக்கைகளுமே பெண் மருத்துவர் வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படுகிறது. அந்த பெண் சிறுமியானவளுடைய மனதில் இது ஆழமாக பதிகிறது. அந்த சிறுமியினுடைய சிந்தனையிலே மறுநாள் காலையிலே இங்கே பார்க்கிற போது அவளுடைய மனதில், அவளுடைய கண்களில் பட்டதெல்லாம் 3 பேருடைய அந்த டெட் பாடிஸை தூக்கிட்டு போகிற காட்சி. அந்த 3 பேருடைய காட்சியும் அவருடைய உள்ளத்தில் பதிகிறது. அந்த பெண்கள் உதவிகளை நாடி வந்த அந்த பெண்மணியினுடைய உடல்கள் என்பதை அவள் கண்டுகொள்கிறாள். அவளுடைய மனதிலே ஒரு தீர்மானம் எடுக்கிறாள், நான் நன்றாக படிப்பேன், படித்து மருத்துவ கல்வியை நிறைவு செய்வேன், நிறைவு செய்து நான் மறுபடியும் இந்த பகுதிக்கு வந்து மருத்துவ தொண்டாற்றுவேன். ஒரு சிறுமியாக இருக்கிற போது அவளுடைய மனதில் எழுந்த அந்த தரிசனம், நான் மறுபடியும் இந்த இடத்திற்கு மிஷனரியாக வருவேன்,
அதுவும் ஒரு மருத்துவ மிஷனரியாக வருவேன் என்கிற ஆழமான ஒரு தீர்மானம். அந்த பெண்மணியினுடைய எண்ணம் நிஜமானது, கனவு நிஜமானது. மருத்துவ கல்வியை முடித்தாள், இந்த வெள்ளூர் பட்டணத்திலே வந்தாள், கிராமந்தோறும் சென்று அநேகருக்கு மருத்துவ உதவி செய்தாள். மருத்துவ கல்வி நிலையத்தை கட்டமைத்து அவள் எடுத்த ஒரு தீர்மானம், மருத்துவர்களை உருவாக்குவதற்கான பயிற்சியை கொடுக்க தொடங்கினாள். அந்த பயிற்சியை அவள் நிறைவு செய்கின்ற போது அநேக புதிய புதிய மருத்துவர்கள், தாதியர்கள் அநேகரை உருவாக்கி ஒரு சிறப்பு மிகுந்த மருத்துவமனையும் மருத்துவ கல்லூரியும் உருவாக்கப்பட்டது. இந்த பின்னணியத்திலிருந்து உழைத்தது ஐடாஸ் கடர் என்கிற ஒரு பெண்மணியினுடைய வாழ்வு. நான் வாசித்த வேத வசனத்திலே பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த கடுகு விதையில் அநேகமாயிரம் பறவைகளும் மரங்களும் அநேகமாயிரம் வளர்ந்து எல்லாரும் வந்து அமருகின்ற ஒரு உன்னத வாழ்வை அந்த கடுகு மரம் தருகிறது என்கிற செய்தி வேதவசனம் சொல்லுகிறது. உண்மையிலே சிஎம்சி வெள்ளூர் என்பது ஒரு நம்பிக்கையின் மருத்துவமனையாக, குறைந்த கட்டணத்தில் மருத்துவ கல்வி வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக இன்றும் செயலாற்றுகிறது. ஒரு சிறுமியினுடைய மனதில் இருந்த ஆழமான ஒரு தரிசனம் பெரிய ஒரு நிறுவனம் உருவாவதற்கு காரணமானது. சிறுவயது முதலாகவே நம்முடைய மனதிலே உயர்ந்த தரிசனங்களை மனதிலே பதித்துக் கொள்வோம், உயர்ந்த லட்சியங்களை மனதிலே நிறுத்திக் கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் நாம் நின்ற வண்ணமாக அருளுரைக்கான ஆயத்த பாடலை இணைந்து பாடுவோம். நின்ற வண்ணமாக மன்றாடுவோம். ஜீவ வழியாக, எங்களுடைய வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற நல்ல வழியாக, நானே வழி என்று சொல்லி அந்த மெய்யான வாசலுக்கு நேராய் எங்களை வழிநடத்துகின்ற திரியேக தெய்வமே, தம் ஜீவ வார்த்தைகள் மூலமாய் எங்களுடைய விசுவாச வாழ்வு உயிர்ப்பிக்கப்பட ஆண்டவர் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே சிந்தனைக்கு மையமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது படியுங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரா. தைவான் என்கிற தேசத்திலே டினன் என்கிற ஒரு பெரிய ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்திலே ஒரு வித்தியாசமான உணவகம் இருக்கிறது. அந்த உணவகத்தினுடைய பெயர் த நேரோ டோர் காஃபே. அந்த உணவகத்தினுடைய பெயர் குறுகலான ஒரு சந்து பாதை நிறைந்த ஒரு தேநீர் கடை. அந்த கடையினுள் செல்ல வேண்டும் என்று சொன்னால்
2 கட்டிடங்களுக்கு இடையில் ஒரு சிறிய ஒரு பாதை, அந்த பாதைக்குள் சரிந்துதான் உள்ளே செல்ல வேண்டும். உடல் பருமனானவர்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்னால் கடினம். இருப்பினும் அந்த கடை சிறப்பு மிகுந்த ஒரு கடையாக போற்றப்படுகிறது. ஒரு 15 மீட்டர் தூரத்தில் குறுகலான சந்துக்குள்ளாக அந்த நேரோ டோர் காஃபி என்று சொல்லப்படுகிற அந்த கட்டிடத்திற்குள்ளாக செல்ல வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வாசல், நானே வழி, என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் என்கிற அந்த தூய அனுபவத்தை சொல்லி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே ஆண்டவர் தம்முடைய சீடர்களை திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே தாம் படப்போகின்ற பாடுகளை முன்னுரைத்து சீடர்களை ஆயத்தப்படுத்துகிற போது பேதுரு அங்கே ஒரு கேள்வி எழுப்புகிறான், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர்? இன்னும் ஒருபடி மேலே போய் அங்கே கேள்வி எழுப்பப்படுகிற போது அங்கே நீர் போகின்ற வழியை எங்களுக்கு தெரியப்படுத்தும் என்கிற ஒரு கேள்வியும், நாங்களும் அங்கே வர வேண்டாமா என்கிற ஒரு உள்ளத்தின் வாஞ்சையும் அவர்கள் வெளிப்படுத்துவதை யோவான் 13ஆம் அதிகாரத்திலே அந்த கடைசி பகுதியிலே நாம் காண முடியும். அந்த சூழலில் தான் ஆண்டவர் இங்கே யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலே சொல்லுகிற செய்தி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே பலவிதமான வழிகள் இருக்கிறது. உலகத்திலே பல மார்க்கங்கள் இருக்கிறது, கொள்கைகள் இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கிறது. உலகத்திலே பல சித்தாந்தங்கள் இந்த உலகிலே இருக்கிறது. சில வழிகள் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் அதனுடைய முடிவோ மரணம். சில வழிகள் கடினம் நிறைந்த பாதைகள், ஆனால் அதனுடைய முடிவோ மகிழ்வாக அமையலாம். சில மார்க்கத்தினுடைய கோட்பாடுகளும் சிந்தனைகளும் சில கடினமான பயிற்சிகளையும் புண்ணியங்களையும் சிலவித ஒழுங்குகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அறைகூவல் தரப்படுகிறது. ஆனால் நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலே நாம் நிற்கின்ற அனுபவம் ஒரு பிரயாணியை போல் நிற்கிறோம். ஒரு பிரயாணி ஒருவர் தான் ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற திட்டத்தோடு கூட பிரயாணப்படுகிறார். ஒரு இரு சந்து வழியிலே நிற்கிறார். அந்த மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், எந்த வழியில் பயணிப்பது? ஒரு புறத்திலே கரடுமுரடான சாலை, பிரயாணம் செல்வதற்கு தகுதியற்ற சாலை, மறுபுறத்திலோ அழகிய ஒரு சாலை. இதில் எந்த பாதையை தெரிந்தெடுப்பது? பெரும்பாலும் மனிதர்களாகி நம்முடைய உள்ளங்களில் வருகிறது, அழகாக இருக்கின்ற சாலையைத்தான் தெரிவு செய்வோம், நேர்த்தியாக இருக்கின்ற பாதையைத்தான் நாம் தெரிவு செய்வோம், நேர்த்தியாக பயணப்படுவதற்கு தான் நாம் ஆயத்தப்படுவோம். ஆனால் திருமறை சொல்லுகிற ஒரு செய்தி, நித்தியத்துக்கு நேரான பாதை குறுகலான பாதை. அந்த தைவான் பட்டணத்திலே இருந்த அந்த சிறிய ஒரு உணவு விடுதிக்கு குறுகலான பாதையில் செல்ல வேண்டிய பயணத்தை போன்று நம்முடைய விசுவாச வாழ்வு என்பது கடினம் நிறைந்த பாதையோடு நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25வது வாக்கியம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். எனவே நாம் எத்தகைய வழியில் பிரயாணம் செய்ய ஆயத்தப்படுகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்விலே பெரும்பாலும் நாம் எல்லாரும் நினைப்பது, ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால் எல்லா காரியங்களும் நடக்க வேண்டும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, வேலையில் நல்ல உயர்வு வேண்டும், நல்ல சம்பளம் வேண்டும், குடும்பத்தில் நிறைய ஆசீர்வாதம் வேண்டும்,
எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது என்கிற சிந்தனை மனிதர்களாகிய நம்முடைய உள்ளங்களில் இருக்கிறது. ஆனால் நித்தியத்துக்கு நேரான பாதை என்பது ஒரு கடினமான ஒரு பாதை. ஜான் பனியன் என்கிற ஒரு எழுத்தாளர் பில்கிரீம் புரோகிரஸ் என்கிற ஒரு நாவல் ஒன்றை எழுதினார். தமிழிலும் மோட்ச பிரயாணம் என்கிற அந்த நாவலை நாம் எல்லாரும் அறிவோம். அதிலே ஒரு பிரயாணி ஒருவர் மண்ணுலகை விட்டு விண்ணுலகை நோக்கி பிரயாணப்படுகிறார். மண்ணுலகின் பாரங்களை சுமக்கிறார், மண்ணுலகின் வேதனைகளை சுமக்கிறார். ஆயினும் அவருடைய மனதிலே இருக்கின்ற ஒன்று, நான் அந்த விண்ணுலக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். மண்ணுலகிலே பிரயாணப்படுகிற போது துன்பங்கள், வெற்றி தோல்விகள், கடினங்கள், எதிர்பார்ப்புகள் பொய்த்துவிட்ட நேரங்கள். ஆயினும் அவர் தன்னுடைய நோக்கத்தில் தெளிவுடையவராய் இருந்தபடியினால் அந்த விண்ணுலக வாழ்வை அவர் சுதந்திரித்துக் கொண்டார். நமக்கு முன்பதாக 2 விதமான வழிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று நிலை வாழ்வு தருகின்ற ஜீவ வழி, இன்னொன்று மரணத்தின் வழி. நமக்கு முன்பாக இந்த 2 வழிகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று நித்திய வாழ்வை நோக்கிய வழி, இரண்டாவதாக மரணத்தின் வழி. நமக்கு எந்த வழி வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நாம் எந்த வழியில் பிரயாணப்பட வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏசாயா 53 அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது படியுங்கள். ஏசாயா 53:6. இங்கே சொல்லுகிற போது நாம் எல்லாரும் ஆடுகளை போன்று வழிதப்பி திரிந்தோம், ஆண்டவரோ நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய செயல்களுக்குரிய எல்லாவற்றையும் அவர் சுமந்து நமக்காக வழிகாட்டுகின்றார். நமக்கு எந்த பாதையில் போவதென்று தெரியாது, வழிதப்பி திரிகிறோம், மனம் போன போக்கிலே போகிறோம். நம்முடைய கால்களும் செயல்களும் சிந்தனைகளும் நம்முடைய மனம் போன போக்கிலே நாம் பிரயாணப்படுகிற நேரங்கள் உண்டு. சிம்சோனுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்ளுகிற போது, சிம்சோன் மனம் போன போக்கிலே போனான். அவனுடைய சிந்தனையின் எண்ணத்தோடே அவன் பிரயாணப்பட்டான். ஆண்டவர் என்னை பிரத்யோகமாக தெரிந்தெடுத்தார், பலமுறை எச்சரித்தார். நசரேய முறைமையின்படி வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்று சொல்லி உருவாக்கப்பட்டவன். ஆனால் மனம் போன போக்கிலே போன போது அவன் ஒரு நாளிலே அவனுடைய வாழ்வு வேடிக்கை பொருளானது. விளையாட்டாக அவனுடைய வாழ்வை அவன் உதாசீனப்படுத்தினான், ஆண்டவருடைய சித்தத்தை உதாசீனப்படுத்தினான், பரிசுத்தத்தை அவன் அலங்கோலப்படுத்தினான். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டியவன் பரிசுத்தத்தை மகிமை குலைச்சல் உண்டாக்குகின்ற ஒரு மனிதனாக வாழ்ந்தான். இறுதியில் அவனுடைய வாழ்வின் அனுபவம் சொல்லப்படுகிற போது அவன் எல்லா மக்களுக்கும் ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டான். நித்தியத்திற்கு செல்லுகின்ற பாதை நம் முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. நிலை வாழ்வு தருகின்ற அந்த நித்தியத்துக்கு நேரான வழி, மரணத்தின் வழியும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒருவேளை ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா விதமான பொருட்களும் இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களும் இருக்கிறது, விலை குறைந்த பொருட்களும் இருக்கிறது, நமக்கு அன்றாட தேவைக்குரிய பொருட்களும் இருக்கிறது, நம்முடைய பிற்கால தேவைகளுக்கும் நிகழ்கால தேவைகளுக்குரிய பொருட்களும் இருக்கிறது. ஆனால் எல்லா பொருளையும் நாம் எடுத்துக்கொள்வதில்லை. நமக்கு எது தேவையோ அதை நாம் தேடி அடையாளம் கண்டுகொள்கிறோம். நமக்கு தேவையானவற்றை அடையாளம் கண்டுகொண்டு நாம் எடுத்துக்கொள்கிறோம். நித்தியத்துக்கு நேரான பிரயாணத்தில் நாம் எல்லாரும் இவ்வுலகத்தை விட்டு மண்ணுலகை விட்டு விண்ணுலகை நோக்கி பிரயாணப்பட வேண்டியவர்கள். நித்தியத்துக்கு நேரான ஓட்டத்திலே நாம் எதை நம்முடைய வசமாக தெரிந்தெடுத்துக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மத்தேயு 7 அதிகாரம் 13-14 வாக்கியத்திலே, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர்.
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளோடும், உலகத்தில் இருக்கிற எல்லா உல்லாசங்களோடும், உலகத்தில் இருக்கிற எல்லா மாமிச சிந்தைகளோடும் வாழுகிற மக்கள் அநேகர். உலகம் போகிற போக்கில் போறது ரொம்ப எளிதான ஒன்று. ஆனால் நித்தியத்துக்கு நேரான பயணத்தில் இயேசு கிறிஸ்துவை வழியாக தெரிந்து கொண்டவர்கள், அவர் மூலமாக மீட்பை கிருபையினால் விசுவாசத்தினாலே அதை சொந்தமாக்கி கொண்டவர்கள் இடுக்கமான வாசல் வழியாய் பிரயாணப்பட வேண்டும். 14வது வசனம் மத்தேயு 7:14 இன்னும் தெளிவாக சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எனவே நாம் எத்தகைய பாதையை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய பாதை எது என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்விலே அவனுக்கு சிறைச்சாலை அனுபவத்தை விட்டு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம், அவனுக்கு போத்திபாருடைய இல்லத்திலே சுகமாய் வாழுகிற ஒரு அனுபவம் கிடைக்கிறது, உயர்வு கிடைக்கிறது, அவனுக்கு உயர்ந்த அனுபவங்கள் கிடைக்கிறது. ஆனால் இப்பொழுதோ பலவிதமான துன்பங்கள் அவனுக்கு வருகிறது, தீமை நிறைந்த சூழ்நிலைகள் வருகிறது, நெறிதவறி செல்ல வேண்டிய அனுபவங்கள் வருகிறது. ஆயினும் அவன் தெளிவோடு ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி, தீமையான காரியங்களோடு கூட நான் உடன்படுவது எப்படி, எனக்கு வேண்டாம் என்கிற ஒரு தெளிவான ஒரு தீர்மானம். நித்தியத்துக்கு நேராக நாம் எல்லாரும் பிரயாணப்படுகிற ஒரு பிரயாணிகள். நாம் இந்த பிரயாணத்திலே செல்லுகிற போது நாம் செல்லுகின்ற பாதை எது என்பதிலே நமக்கு தெளிவு வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலும் அநேக நேரங்களில் நாம் இத்தகைய இன்னல்களிலே இருப்பதோண்டு, செல்ல வேண்டிய பாதை எது என்பதை பல நேரங்களில் அறியாமல் நாம் முரண்பட்டு நிற்கிற நேரங்கள் நமக்கு உண்டு. நாம் ஒருவேளை இந்த பிரயாணப்படுகிற இந்த மனிதனை போன்று எந்த பாதையிலே செல்ல வேண்டும், எந்த பாதையிலே நான் பயணிப்பது என்கிற கேள்வியோடு நான் நிற்பது உண்டு. நம்முடைய கரங்களில் இருக்கிற மொபைல் ஃபோன்களில் எல்லாம் கூகுள் மேப் இருக்கிறது. அதிலே நாம் டிராவல் பண்ணுவதற்கான திட்டங்களை நாம் உள்ளே அப்டேட் பண்ணினோம் என்று சொன்னால், நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு அவைகள் கொண்டு செல்கிறது. அதனுடைய ஜிபிஎஸ் கருவிகளும் இயக்கங்களும் நாம் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டிய இடத்திற்கு நேராக நமக்கு உதவி செய்கிறது. நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு வழிகாட்டியாக ஆண்டவர் தந்திருக்கிற பெரிய ஒரு பொக்கிஷம் ஆண்டவருடைய வேத வசனம். ஆண்டவருடைய வேத வசனமாகி ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் மனதிலே உட்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் நேசிக்க வேண்டும், அதை சுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நாம் வேரூன்றி கட்டப்படுகிற போது நாம் எல்லாரும் இந்த நித்திய கானானுக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தில் மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் வழிநடத்தப்படுகிறது. அந்த அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தினுடைய வழிநடத்துதலை அவர்கள் எல்லாரும் கானானுக்குள் பிரவேசிக்கின்ற பாக்கியத்தை பெறுகிறார்கள். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் காட்டுகிற அந்த வழியிலே நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அந்த மெய்யான நித்திய வாழ்வை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நாம் மெய்யான கானானுக்குள் பிரவேசிக்க முடியும். ஆதாம் ஏவாளுக்கு முன்பாக 2 வழிகளும் வைக்கப்படுகிறது. ஒரு வழி கட்டுப்பாடுகள் நிறைந்தது, மற்றொரு வழி கட்டுப்பாடற்றது. ஆதாம் ஏவாளுடைய வாழ்வின் அனுபவத்தை ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்திலே நாம் படிக்கிற போது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம் சொல்லுகிறது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். சில கட்டுப்பாடுகள், வரைமுறைகள், ஒழுங்குகள் கொடுக்கப்படுகிறது. அந்த ஒழுங்குகளுக்குள் இருப்பதற்கு விருப்பமில்லை. கட்டுப்பாடற்ற வழியை அவர்கள் தெரிவு செய்து கொள்கிறார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே புசிப்பதற்கு நல்லதென்று அடையாளம் கண்டுகொள்கிறார்கள், பார்வைக்கு இன்பம் என்று தெரிந்து கொள்கிறார்கள், புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு கட்டுப்பாடற்ற வழியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள்.
அவள் பெற்ற பிரதிபலன் என்னவென்று சொன்னால், ஆண்டவரோடு வாழுகிற அந்த நித்திய பாக்கியத்தை இழந்து அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தி விடப்பட்டார்கள். ஜீவ விருட்சத்துக்கு போகின்ற வழி அடைக்கப்பட்டது. அங்கே அவர்கள் அந்த தோட்டத்திற்குள் நுழைய முடியாதபடி அவர்கள் வெளியே தள்ளப்பட்டார்கள். நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலும் நித்தியத்துக்கு நேரான வழியை இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஆண்டவர் இலவசமாக தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவரை ஏற்றுக்கொண்டு கிருபையினாலே விசுவாசத்தினாலே இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாம் நித்தியத்துக்கு நேரான வழியிலே பரிசுத்தம் என்கிற அலங்காரம் தரிக்கப்பட வேண்டும். இரட்சணியம் என்கிற தலைச்சீராய் தரித்துக் கொள்ள வேண்டும். நாம் விசுவாசம் என்கிற அந்த பயணத்திலே நாம் கருத்தோடும் ஞானத்தோடும் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் நித்தியத்துக்குரிய பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவளுடைய முடிவு அழிவு, அவளுடைய தேவன் வயிறு, அவளுடைய மகிமை, அவளுடைய இலச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். எனவே நாம் வயிற்றுக்காக கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டாம். கிறிஸ்துவின் வழியாக நானே வாசல் என்று சொன்ன ஆண்டவருடைய வழியாக சென்று உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைகிற அனுபவத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 59ஆம் அதிகாரத்திலே அங்கு கடினமாக சொல்லப்படுகிறது, அக்கிரமங்களே ஆண்டவருக்கு நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. நாம் நீதியை தேடுகிறதில்லை, சத்தியத்தின்படி வாழவில்லை, மாயையும் பொய்யானதையும் தேடுகிறோம், சமாதான வழியை அறியவில்லை என்று 8வது வசனத்திலும், நம்முடைய நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். நம்முடைய நடைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது, நாம் எதை நோக்கி நடக்கிறோம் என்பதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலே ஆண்டவர் தருகின்ற காலங்களை கருத்தோடு பயன்படுத்துவோம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 23-24 வாக்கியம் சொல்லுகிறது, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டே. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், நேர்த்தியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்று அறைகூவலை தருகிறார். ஆயினும் நாம் அதை கேட்காமல், எரேமியா 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின் படியேயும் கடினத்தின் படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். அவர்கள் முன்பாக செல்ல வேண்டும், அவர்கள் பின்னிட்டே சென்றார்கள். ஒரு பேதுரு பெற்றுக்கொண்ட அனுபவம் அதுதான். உயிர்த்தெழுதலின் செய்தி அவனுக்கு உரைக்கப்படுகிறது, எல்லா அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் எல்லா சீடர்களையும் அழைத்து கொண்டு அவன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று விடுகிறார். ஆண்டவர் மறுபடியும் அவனை தேடுகிறார், நீ ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவன், நீ ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டியவன், நானே வழி என்பதை நீ தெரிந்து கொண்டவன், நீ ஆண்டவரை விட்டு தூரம் போகலாமோ என்கிற அறைகூவலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றும் நமக்கு ஆண்டவர் அதே அறைகூவலை தருகிறார். நமக்கு முன்பாக 2 விதமான வழிகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக ஆசீர்வாதத்தின் வழி, இன்னொன்று சாபத்தின் வழி. அந்த ஆசீர்வாதத்தின் வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உபாகமம் 11 தெளிவாக சொல்கிறது, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும். நாம் கைக்கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கிற பிரதிபலன் பரிபூர்ணமான வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம். நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால்
அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நித்திய வாழ்க்கைக்குரிய நம்பிக்கையை நாம் பெற்றுக் கொடுக்கிறோம். நித்திய வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ள நாம் ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். லோத்தினுடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தின் வழியும் சாபத்தின் வழியும் முன்பாக வைக்கப்படுகிறது. நீ சாபத்தின் பட்டணமாகி அந்த சோதோம் கொமோராவை விட்டுவிடு. தீர்மானம் எடுக்கிறான், ஆசீர்வாதத்தின் வழி எனக்கு போதும். செல்லுகின்ற பாதையிலே அவனுடைய மனைவி தான் விட்டு வந்த எல்லா பொருட்களையும் ஆஸ்திகளையும் வீடுகளையும் திரும்பி பார்க்கிறாள். அங்கே உப்பு தூணானாள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. ஆசீர்வாதத்தின் வழி நம்முடைய முன்பாக வைக்கப்படுகிறது. நித்தியத்துக்கு நேரான ஜீவ வழி. மரணத்தின் வழியும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. நாம் எதை தெரிந்து கொள்ள ஆயத்தமாயிருக்கிறோம்? தூய பவுலாருக்கு இத்தகைய அனுபவம் வருகின்ற போது, தமஸ்கு பாதையிலே ஆண்டவரை தொடுகின்ற போது, எனக்கு நித்தியத்துக்குரிய வழி போதும் என்று தீர்மானம் எடுக்கிறார். தீர்மானம் எடுத்தவர் பல கடினங்கள், சவால்கள், பல நெருக்கடிகள், வேதனைகள், பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்துக்கு நேரான போராட்டங்கள், மாம்சத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்வுக்கும் போராட்டங்கள், தெளிவாய் முன்னேறி செல்கிறார். ஆகவே தான் அவர் தைரியமாக சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார். இந்த மாலை வேளையில் நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் வழியும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. சாபத்தின் வழியும் கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நலமானதை தெரிந்து கொள்வோம். ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்முடைய விசுவாச வாழ்வை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறை நாம மகிமைக்காக கீர்த்தனைகளில் 241வது கீர்த்தனை, உந்தன் சுயமதியே நெறியென்றுகந்து சாயாதே. சுயமதியே நெறியென்றுகந்து சாயாதே.
மன்றாடுவோம். உந்தன் சுயமதியே நெறியென்று உகந்து சாயாதே என்கிற அனுபவத்திலே பல நேரங்களில் எங்களுடைய சுயநலங்களையும் சுய எண்ணங்களையும் சார்ந்து வாழ்வுக்குரிய வழிகளை விட்டு நாங்கள் தூரம் செல்கிற நேரங்கள் உண்டு. ஆண்டவரே, தீய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியாமல் நானே வாசல் என்று சொன்ன ஆண்டவருடைய கரத்தையும் நானே வழி என்று சொன்ன ஆண்டவருடைய கிருபையும் நாங்கள் பெற்று ஆண்டவரோடு கூட நடக்கிற அனுபவத்திலும் ஆண்டவருடைய வழியாக வருகின்ற மீட்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் எங்களுக்கு தருகிற இரட்சிப்பின் சந்தோஷத்திலே மகிழவும் ஆண்டவர் கிருபை செய்யும். எங்களை உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம். இவ்வுலக வாழ்வின் பயணத்திலே நித்திய வாழ்வுக்கு நேரான வழி எங்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான வழிகளும் கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தின் வழியும் சாபத்தின் வழியும் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறது. நாங்கள் நித்தியத்துக்கு நேராக ஓடுகின்ற பயணத்தில் ஜாக்கிரதையோடும் ஞானத்தோடும் நிதானத்தோடும் ஆண்டவர் வழியாக வருகின்ற மீட்பையும் ஆண்டவரே மெய்யான வழி என்பதை அறிந்து உம்மை சார்ந்து நாங்கள் ஓடுவதற்கு எங்களை ஆற்றல் படுத்தும். இந்த வாரம் முழுவதும் உடைய தூய பிரசனத்தினால் எங்களை நிரப்பியருளும். எல்லா தீமைகளுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாத்தருளும். கிருபையின் மறைவிற்குள் எங்களுடைய வாழ்வை தருகிறோம். உம்முடைய தெய்வீக சமாதானத்தின் கரந்தாமே எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றுமான சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. நன்மைக்கும் காரணம் எல்லாரும் போற்றும் மாறணும். நல்ல நாதா வல்லவேந்தா பொல்லாப்பை போக்கும் பேர் மன்னா பல்கோடி நஞ்சி பூரணா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.